அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju மை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிக்சர் காரா பூந்தி. மிக்சர் காரா பூந்தி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூந்திக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து கரெக்டாக வரும். பூந்தி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பால்ஸாக போட்டு செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா பூந்தி அழகாக விழுகும். சூடு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கீழே போய் டெபாசிட் ஆகிடும் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்மளோட பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. அடுத்து சேவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா புளியறது கஷ்டம். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கையில் ஸ்டிக்கியாகவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி. இது நாம் இந்த மாதிரி முறுக்கு பொடியில் எண்ணெய் தடவிக்கிங்க. முறுக்கு பொடியில் ஒட்டாமல் வரும். இதில் இந்த மாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பூந்தி பொரிச்ச அதே எண்ணெயில் இதை பொரிக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சு அப்படியே சுற்றி விடுங்க. முறுக்கு புளிகிற மாதிரி சுற்றி விடுங்க. இது ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக பார்த்து எடுத்துக்குங்க. இல்லைன்னா சீக்கிரம் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ ஒரு சைடு பொரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்குங்க. ஃப்ளேம் மீடியம்லே வச்சு பொரிச்சிடுங்க. இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிடும். எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கி நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ கரெக்டான கலரில் கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எக்ஸஸ் ஆயிலை வடிச்சுக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் புழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட சேவும் ரெடி ஆயிடுச்சு. அதே எண்ணெயில் மிக்சருக்கு தேவையான கடலை, முந்திரி, கருவேப்பிலை, வேறு உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ சேர்த்திக்கலாம். பொட்டுக்கல்ல, பச்சைப்பயிறு ஊற வச்சு பொரிச்சு எடுக்கலாம். அவல் பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடலையும் முந்திரியும் மட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போது மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு பவுலில் பொரிச்ச சேவை எடுத்துக்குங்க. அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. ரொம்ப தூள் தூளாக உடைக்க வேண்டாம், கொஞ்சம் அதை உடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி. இதில் நான் கொஞ்சம் பூந்தியும் ஆட் பண்ணுறேன். பொரிச்ச நடக்கல்ல இதில் நம்மளோட விருப்பம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னா காரம் ஜாஸ்தி சேர்த்திக்குங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அளவான இந்த அளவு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. உப்பு ஆல்ரெடி நம்ம மாவுலாம் சேர்த்திருக்கோம், அதனால் இதில் லைட்டாக போட்டால் போதும். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக எண்ணெயில் பெருங்காயத்தூளும் பூண்டையும் வறுத்து சேர்த்திக்கிறேன். மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்தும் போது. கார்லிக் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை சேர்த்திக்குங்க. தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் காரம், உப்பு எல்லாமே ஃப்ளேவர் நல்லா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாக அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஈஸியாக மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு காரா பூந்தி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் பொரிச்ச பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. நடக்கல்ல, கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள். இது எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணேன். இதுலேயும் பூண்டு, பெருங்காயத்தூள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது அஜீரணமாகும். இது ரெண்டும் சேர்த்துறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்றும் வராது. உப்பு காரம்லாம் பூந்தியில் நல்லா சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரா பூந்தி ரெடி. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸில் குயிக்காக ஈஸியாக செஞ்ச இந்த மிக்சரும் பூந்தியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.